வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா பயனியர் கார் ஆடியோ பிளேயரு. இந்த ஆடியோ பிளேயரை நம்ம வீட்டில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது எஸ்எம்பிஎஸ் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல்ஸ் மூலம் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. இந்த எஸ்எம்பிஎஸ் வழியாக நம்ம பவர் சப்ளை எடுக்க போகிறோம். இந்த பின்னு தான் நம்ம பவர் சப்ளை எடுக்க போகிறது. இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ எல்லோ கலர் ப்ளஸ்ஸு, பிளாக் கலரில் இருக்குது மைனஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் வரும். எஸ்எம்பிஎஸில் எல்லாத்துலேயுமே 12 வோல்ட் வராது, 5 வோல்ட் கூட வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் நம்ம பார்த்து நம்ம ஆடியோ பிளேயரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ஒர்க் ஆகுது. பார்த்திங்க அப்படின்னா நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணுன்னு ஆடியோ பிளேயர்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸை எல்லோலையும் மைனஸை பிளாக்லையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நமக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஆம்பியர் அதிகம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சவுண்டு வைக்கும்போது சவுண்டு டவுன் ஆகாது. உங்களுக்கு கிளியரன்ஸாக உங்களுக்கு சவுண்டு கிடைக்கும். ஸோ இது மூலயமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு பழைய கம்ப்யூட்ரு எஸ்எம்பிஎஸ் மூலமாகவே நம்ம வீட்டிலே கார் ஆடியோ பிளேயர் ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலையும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.